ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழா. அரசு சுங்கத்துறை அதாங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. குரூப் சி லெவல் போஸ்டிங், அதுவும் ஜாப் லொக்கேஷன் எங்கே தெரியுமா? நம்ம சென்னையில் தான். 3 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. சேலரி அப் டு 35,000 வரையும். யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் பை சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். 2025 விட 2026 இந்தியாவில் பெரும்பாலான ஐடி கம்பெனிஸில் நிறைய பேரை ஹையர் பண்ண போகிறாங்களாம். எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சரியான டைம். உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்கு கீழே இந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வருது. அதுவும் நம்ம சென்னை ரீஜியன்லேருந்து இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. 3 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. குரூப் சி லெவல் போஸ்டிங், பட் நான் கெசடேட் தான். ஓகே, ஸோ இதை பொறுத்தவரையும் இவங்களோட மெரைன் விங்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ மெரைன் ரிலேட்டட். ஓகே, எல்லாமே நான் கெசடேட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்டிங்கு, குரூப் சி லெவலுங்க. என்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, சீமேன் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் கிரீசர் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. 3க்கான ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் என்னென்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது செலக்ட் ஆனால் வர ஏப்ரல் 30 ஆஃப்லைனில் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண ஃபீஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட தேவையான ஆவணங்களோட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே இணைச்சி நீங்கள் சென்ட் பண்ணணும். ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்புறம் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அதாவது ஸ்விம்மிங் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. இவங்க கேட்க கல்வி தகுதியோட கூடுதலாக படிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தகுதி தான். ஓகே, முதல் பதவி ட்ரேட்ஸ்மேன். இதற்கான வேக்கன்சி பாருங்கள். மொத்தமாக யூஆருக்கு ஒரு வேக்கன்சி, ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி, அதான் மொத்தமாக 2. அதில் யூஆருக்கு ஒன்றும், ஓபிசிக்கு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம், என்ன கம்யூனிட்டி கேட்டகரியாக இருந்தாலும். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுனால பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் நீங்கள் ஓபிசிக்கில் தான் வருவீங்க. 25 வயசு வரை உள்ள ஆண்கள், பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கல்வி தகுதி கேட்குறாங்க அப்படின்னா, ஐடிஐயில் மெக்கானிக், டீசல், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கார்பென்ட்ரி, இதில் ஏதோ ஒன்றுத்தில் ஐடிஐ முடிச்சிருந்துருக்கணும். ப்ளஸ் ரிலவெண்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டிட்ரி. எங்கள் இன்ஜினியரிங்கில், ஆட்டோமொபைலில், ஷிப் ரிப்பேரில் 2 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கீழே சம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிசைரபிள் தான், விரும்பத்தக்கது தான். இருந்தால் ஓகே, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சீமேன் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மொத்தமாக 6 வேக்கன்சி இருக்குது. சேம் ஏஜ் லிமிட் தான். இதுக்கு 10th பாஸ் பண்ணி தான் போதும். ப்ளஸ் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சீ கோயிங் மெர்ச்சன்டைஸ் வெசல்ஸ். ஸோ இந்த கப்பல் அது ரிலேட்டடில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து கிரீசர் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பு அது ரிலேட்டடில் ஒரு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. யாருக்குமே எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஒரு பெரிய கவருக்குள்ளே தானே வச்சு அனுப்புவீங்க. அந்த கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் மெரைன் விங் போஸ்ட் கஸ்டம்ஸ் ப்ரிவென்டிவ் கமிஷனரேட் சென்னை அப்படிங்கிறத மேலே எழுதிருங்க. ஸோ இந்த இடத்துல நான் ப்ராக்கெட் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, இந்த லைனை நீங்கள் அந்த கவருக்கு மேலே நீங்கள் எழுதிடணும். அதே மாதிரி போஸ்ட் அப்ளைடு ஃபார், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி என்ன போஸ்ட் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணிடுங்க. என்ன டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ்லாம் நீங்கள் இணைக்கணும், ஃபோட்டோ காப்பீஸ் இணைக்கணும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆர்டினரி ஆர் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது. அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையுமே இணைச்சி நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு விண்ணப்பிக்கலாம். எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்னா.
ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் வந்து குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வேக்கன்சி அப்படிங்கிறது டீசெண்டாக இருக்குது. அதுவும் நம்ம சென்னை கஸ்டம்ஸ் மெரைன் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. எலிஜிபிலிட்டி இருக்கும், பட் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து ஸ்விம்மிங் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது, ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டில். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.